கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சங்கீதம் 141. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவது. தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு எப்போதுமே பிரியப்படுவார். கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்டு தனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். சாதாரணமாக கூப்பிடாமல் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறார். தாவீது தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் ஜெபத்தில் தரித்திருக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார். தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் கர்த்தர் தன்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்றும் கர்த்தர் தன்னிடத்திற்கு வர தீவிரிக்க வேண்டும் என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். நாம் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புவோம். நம்முடைய சத்தம் அதிகமாய் இருக்கிறது என்பதனால் அல்ல, நம்முடைய ஜெபத்தில் ஜீவன் இருக்கிறது என்பதற்காக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புவோம். நமக்கு ஆபத்து அதிகரிக்கும் போது நம்முடைய ஜெபத்தின் சத்தமும் அதிகரிக்கும். தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு என்னிடத்திற்கு வர தீவிரியும் என்று ஜெபிக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பதறக்கூடாது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மிடத்திற்கு வர தீவிரிக்க வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசிக்க வேண்டும். தாவீது கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வரும்போது தன்னுடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார். கைகளை உயர்த்தும் போது தன்னுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை எல்லாம் தாவீது கர்த்தரிடத்தில் உயர்த்தி காண்பிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கைகளை உயர்த்துவது நம்முடைய இருதயத்தை உயர்த்துவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்றும் நம்முடைய ஜெபத்திற்கு சீக்கிரமாய் பதில் கொடுப்பார் என்றும் நாம் நம்புவதற்கும் இது அடையாளமாய் இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் அந்திப்பலியை செலுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய கைகளை கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்கிறார். மேலும் அவர் தேவனுடைய சந்நிதியில் தூபம் காட்டுவதற்கு பதிலாக அவருடைய சந்நிதியில் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். தாவீது இது பற்றி சொல்லும்போது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவது என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திற்கு முன்பாக தூப பலிகளையும் அந்திப்பலிகளையும் அசைவாட்டும் பலிகளாக செலுத்துவது வழக்கம். தாவீதோ அசைவாட்டும் பலிகளை செலுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய கைகளை கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக உயர்த்தி அவற்றை அசைவாட்டுகிறார். நம்முடைய ஜெபமே கர்த்தருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய பலியாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆத்மாவை கர்த்தருடைய சமூகத்தில் பலியாக செலுத்துகிறோம். நம்முடைய ஜெபத்தில் நம்மையே ஜீவ பலியாக கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தூப பலியின் மீது பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனை தூப பலியில் இருந்து புறப்பட்டு வரும். அக்கினி இல்லாமல் தூபம் எரியாது. நம்முடைய ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் தூபம் எரிய வேண்டும் என்றால் பரிசுத்தமும் பயபக்தியும் நம்முடைய ஜெபத்தில் இணைய வேண்டும். நம்மிடத்தில் பரிசுத்தமான அன்பும் விசுவாசமும் கர்த்தரிடத்தில் பயபக்தியும் இல்லை என்றால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டார். விசுவாசம் இல்லாத ஜெபமும் விண்ணப்பமும் கர்த்தருக்கு முன்பாக தூபமாக இருக்காது. அவை வெறும் வார்த்தைகளாகவே இருக்கும். சங்கீதம் 141 தாவீது ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள். என்னிடத்திற்கு வர தீவிரியும் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்க கடவது. என் கையெழுப்பு அந்திப்பலியாக இருக்க கடவது. என் வாய்க்கு காவல் வையும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும்.
துன்மார்க்கர் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கு என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். கர்த்தருக்கு முன்பாக தூபம் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். பலிகள் காலையிலும் மாலையிலும் செலுத்தப்படும். தூபமும் பலி செலுத்துவதும் ஜெபத்தின் அடையாளங்கள்.